இப்ப சீமானுக்கு பலமே 234 தொகுதியிலையும் அவர் நிக்கிறதான் அவருக்கு பலம். இன்னைக்கு தம்பி திருநாகரசு கருத்து கணிப்புல சீமானுக்கு பாதிப்பு இல்லைன்னு எதிர்கட்சி தலைவராட்டு சீமான் தான் களத்துல போராடுறாருங்கிறதையும் கொடுத்திருக்காப்புல. அப்ப நான் என்ன இதுல என் கருத்து சொல்றேன்னா, சீமான் தெளிவா நிற்கிறாரு. விஜய் பல விஷயங்கள்ல நிலைப்பாடு இல்லாதவராட்டும் கேண்டிடேட் தனக்கு போட முடியாத சூழ்நிலையில ஊழல்வாதிகளை வேட்பாளராக நிறுத்தாருன்னு சொல்லும் போது சீமானுக்கு கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் ஒரு பூஸ்டா வந்த மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன் ஒரு பூஸ்டா தான் வரும். தென் மாவட்டத்துல மொத்தமா எடப்பாடி எடுத்ததை விட நாம் தமிழர் வந்து 30,000 ஓட்டு அதிகம் எடுத்திருக்காங்க. அப்போ பல காரணங்களுக்காக எடப்பாடி அங்க செல்வாக்கு கலந்திருக்கிறார். சீமான் தென் மாவட்டத்தில் செல்வாக்கு ஏறி இருக்காரு. இது நடந்த விஷயம், தரவுகளோட கூடியது, கற்பனை இல்லை, ஏட்டு சுரக்கா இல்லை, பொய் பிரச்சாரம் இல்லை, நரேட்டிவ் செட் பண்றது இல்லை. ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள்லாம் எடப்பாடியை காப்பாத்துறதுக்காக நடந்த அரசியலை பேசாம கற்பனை அரசியல், ஏட்டு சுரக்கா அரசியலை பேசி தமிழக மக்கள் ஏமாளிகள்னு, பீகார்ல இருந்து வந்து தமிழர்கள் ஏமாளிகள்னு திருப்பணத்துல கூட்டம் போடும்போது அவருக்கு மிக அதிக கைத்தட்டல் கிடைச்சது வந்து கொடநாடு கொலை என்னாச்சு, ஸ்டாலினும் எடப்பாடி மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு கொடநாடு கொலையை பற்றி பேசும்போது தான் முக்குலத்தூர் சமூக இளைஞர்கள் வந்தவங்க பெரிய அளவில் கைத்தட்டினாங்க. அப்போ அது அவர் என்ன பார்க்குறாரு, இவங்க எடப்பாடியை ஏற்றுக்கிட மாட்டாங்க. அப்போ சீமானுக்கு ஸ்ட்ராட்டஜி என்ன பண்றாரு? அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக அணிந்திருப்பது அரசியல் மூத்த திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிருந்தா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் சார். விஜய் வருகையால் சீமானுடைய வாக்குகள் எல்லாம் விஜய் பக்கம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்து கணிப்புகள் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா லயோலா காலேஜுடைய முன்னாள் மாணவர்களுடைய கருத்து கணிப்புல வந்து சீமான் அவர்களுடைய வாக்குகள் வந்து விஜய் அவர்களுக்கு செல்லாது அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதை தாண்டி விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு லாபமாகும். அது சொல்றது ஒரு பெர்செப்ஷன், தோற்றம். பெர்செப்ஷன் வேற, கன்வர்ஷன் வேற. இப்போ நீங்க கருத்து கணிப்புனா விஜயால 234 கேண்டிடேட்டே போட முடியாது, 100% போட முடியாது. 50 கேண்டிடேட்டுக்கு மேல அவருக்கு இல்லை. இப்போ கேண்டிடேட்டுக்காகவே அவர் வந்து செங்கோட்டையனை பிடிச்சி செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்திலையும் மற்ற கூட்டணி எம்ஜிஆர் ஆள் ஜெயலலிதா ஆள் கூட்டணிக்காக அவர் முயற்சி பண்றாரு. இப்ப கமலஹாசன் 2021 வரும்போது கமலஹாசனை கருத்து கணிப்பில் வச்சாங்க, ஐயா டிடிவி தினகரனா வச்சாங்க. சீமான கருத்து கணிப்பிலே வைக்கல. ஆனா சீமான் 7 விழுக்காடு வாக்கெடுத்தாரு. நான் ஒருத்தன் தான் 8 சொன்னேன். காந்தராஜ் கலந்துகிட்ட ஒரு விவாதத்துல நியூஸ் 7 விஜயன் இப்போ புதிய தலைமையில் இருக்கார், நம்ம தம்பி ஒருத்தர், அவர் கலந்துகிட்ட விவாதத்துல 8 வரும்னு சொன்னேன். 7 வந்தார், 6 வந்தார். இவர் காந்தராஜ் சீமான மட்டம் தட்டி பேசும்போது நான் அதை டிக்ளேர் பண்ணேன். ஆனா வேற யாருமே அதை சொல்லலை. கருத்து கணிப்பெல்லாம் கமலஹாசன் மேல வருவாரு, தினகரன் மேல வருவாருன்னு சொன்னாங்க. அது நியாயம்தான். தினகரன் ரெட்டலையும் உதயசூரியனுமே குக்கர்ல வச்சவர் பெரிய ஹீரோ. உதயசூரியன் ரெட்டலையும் ஒருத்தர் தோக்கடிக்காருன்னா சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஹீரோவா நின்றவர் தினகரன். கமலஹாசன் சின்ன வயசுலே மானம்பாடியில இருந்தே, களத்தூர் கண்ணம்மாவில இருந்தே ஒவ்வொரு தமிழர் இல்லங்கள்லையும் போன ஒரு நடிகர், மிகப்பெரிய ஒரு கலைஞர். ரெக்கார்ட் பிரேக் படங்கள் தேவர்மானாலும் சரி, அபூர்வ சகோதரனாலும் சரி, சகலகலா உள்ளவனாலும் சரி, தசாவதாரனாலும் சரி, பெரிய ரெக்கார்ட் பிரேக் படங்களை கொடுத்தவர். இன்னைக்கும் தொலைக்காட்சியில பழைய படங்கள் அவர் படங்கள் தான் வருது. எல்லா லெவல்லையும் அவர் ஒரு பெரிய ஒரு ஸ்டார். அப்போ அவங்க 2 வரையும் கருத்து கணிப்புல வச்சாங்க. சீமான கருத்து கணிப்புல வைக்கவே இல்லை. நான் ஏன் சொல்றேன்னா, கருத்து கணிப்புல வராத சீமான் எப்படி 6.8 விழுக்காடு 7 விழுக்காடு வந்தாங்க. கருத்து கணிப்புல வந்த கமலஹாசனும் தினகரனும் 2.5 போயிட்டாங்கிறத தமிழக மக்கள் உணரணுங்கிறதுக்காக தான் அதை சொல்றேன். ஏன் அவங்க 2.5 போனாங்கன்னா, தினகரன் 234 நிக்கல, 60 சீட்டை வந்து பிரேமலதா அம்மையாருக்கு கொடுத்துட்டாப்புல. அவர் வந்து இவருக்கு எதிரி, துரோகிகளை சொந்த சமூகமே மன்னிக்க மாட்டாங்கன்னு சொன்ன லெவல்ல எடப்பாடி வேண்டான்னு தூக்கி போட்ட தேமுதிகவுக்கு 60 சீட்டு கொடுத்தாங்க. எடப்பாடி பாமக போதும், தேமுதிக வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்தாரு. அவரால் கழிச்சு போடப்பட்ட ஒருத்தருக்கு 60 சீட்டு கொடுத்தாரு. அது வந்து சந்தர்ப்பாத கூட்டணியா பார்க்கப்பட்டது. அது எடுபடலை. 2.5 விழுக்காடுக்கு தினகரன் போயிட்டாரு. அதே மாதிரி கமலஹாசன் சரத்குமாருக்கு 40 சீட்டு கொடுத்தாரு. சரத்குமார் கருணாநிதி வாழ்க ஜெயலலிதா வாழ்கன்னு திமுகவுக்கும் அண்ணா திமுக எல்லாம் ஷட்டில் அடிச்சுக்கிட்டு அங்க ராஜ்யசபா போஸ்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு, சரி ஜெயலலிதாட்ட கொஞ்சம் கௌரவமா நின்னார். அது நான் மறக்க வரல, யாரையும் நம்ம இழிவுபடுத்தி பேச வேண்டாம். அங்கங்க மாறி மாறி போயிட்டு வந்தவருக்கு ஒரு 40 சீட்டு, ரெட்டலையில 1 சீட்டு நின்னவருக்கு 40 சீட்டு கொடுத்தாருன்னு சொல்லும் போது அதையும் மக்கள் யாரும் ஏத்துக்கல.
ஆனா 234 சீமான் தனிச்சு நிற்காருன்னு சொல்ல போறோம். இவன் தான் ஹீரோ. சந்தர்ப்பவாத கூட்டணி போகல, ஊழல் பெருவெட கூட்டணி போகல, ஓட்டுக்கு நோட்டு கொடுக்கக்கூடிய கூட்டணி போகல, தனிச்சு நிற்கிறான், தைரியமா நிற்கிறான்னு மக்கள் சீமானை வந்து இவங்க 2 பேரும் எடுத்த வாக்கை விட 2.5 விட அதிகப்படியாட்டு வாக்குகளை கொடுத்து சீமான மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. இது 2021 நடந்தது. 2024 சீமானுக்கு கருத்து கணிப்புல சிவந்தி பாலசுப்ரமணியத்தன் தினத்தந்தி அதிபர் அவர் சீமான் மேல உள்ள பொறாமையில 4 விழுக்காடு தான் கொடுத்தாரு. ஆனா சீமான் 8 விழுக்காடு அங்க எடுத்தார். கருத்து கணிப்பு முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது 8 விழுக்காடு எடுத்தார். இப்ப சீமானுக்கு பலமே 234 தொகுதியிலையும் அவர் நிக்கிறதான் அவருக்கு பலம். இன்னைக்கு தம்பி திருநாகரசு கருத்து கணிப்புல சீமானுக்கு பாதிப்பு இல்லைன்னும் எதிர்கட்சி தலைவராட்டு சீமான் தான் களத்துல போராடுறாருங்கிறதையும் கொடுத்திருக்காப்புல. அப்போ நான் என்ன இதுல என் கருத்து சொல்றேன்னா, விஜய் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரன்னு நிரூபிப்பார். வரதுக்கு முன்னாடியே சந்தர்ப்பவாத கூட்டணிக்கு ஒருத்தர் போகக்கூடாது. தன்னை நம்பி நிற்காம எம்ஜிஆரை நம்பி நிற்கிற விஜய் போறது அவருக்கு ஒரு மைனஸ். ஸோ இந்த மைனஸ் எல்லாம் களம் வரும்போது விஜய்க்கு வெளிப்படும். இப்படி சந்தர்ப்பவாத கூட்டணி போயிருக்கிறாரு. இப்ப செங்கோட்டையன் எடுத்துக்கிடுங்க, அவரு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாரு. ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாரு. அப்பவே சொன்னாரு, எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எடப்பாடிக்கு எங்களுக்கு, எடப்பாடி பேர சொல்ல, எங்களுக்கு ஈரோடு கிழக்கு, பாராளுமன்றம் அதிரும், டெல்லி அதிரும். நான் சொன்னேன், தோத்து போன ஒரு கட்சியில் உள்ள பிளவுன்னு இது ஒன்றும் அதிராது. எம்ஜிஆருக்கு இது வந்து 55 விழுக்காடு வாக்கெடுத்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள பிளவு, அது திண்டுக்கல்னே. இது தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில பிளவு ஒன்றும் வராதுன்னு சொன்னேன். பட் அவங்க டெபாசிட்டை காப்பாத்துறதுக்கு 2000 ரூபாய் வாக்கு கொடுத்தாங்க. அந்த செங்கோட்டையனை வச்சுதான் இவர் இன்னைக்கு அரசியல் பண்றாரு. அப்போ விஜயோட இந்த இது வந்து மக்கள் மத்தியில வந்து பரவும். விஜய் வந்து தூய கட்சி ஆற்றலா வரல, செங்கோட்டையன் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர், அவரு ஓட்டு வாங்குறதுக்கு 2000 ரூபாய் கொடுத்து தேர்தல் பொறுப்பாளராக எடப்பாடி கூட நின்று செயல்பட்டவர்னு வரும்போது மக்கள் மத்தியில விஜய்க்கு தன்னம்பிக்கை இல்லை, தன்னை நம்பி விஜயகாந்த் மாதிரி தன்னை நம்பி அவர் நிற்கல, அவர் வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கான செங்கோட்டையனை வச்சுதான் அவருக்கு கொங்கு மண்டலத்துல கேண்டிடேட்டே கிடைக்கணும்லாம் வரும்போது மக்கள் மத்தியில இது வந்து ஃப்ரெஷ்னஸ் ஆன கட்சி அல்ல, பழைய செங்கோட்டையனை வச்சுட்டு இது பண்ணக்கூடிய கட்சி. இப்பவும் பாருங்க, இவங்க சத்யபாமா, தென் ஜேசிடி பிரபாகர் அவர் அதிமுகவில் இருந்தவர், அப்புறம் ஸ்ரீதர் அதிமுக வால்பாறை எம்எல்ஏ இருந்தவர், ராஜலட்சுமி அதிமுகவில் மயிலாப்பூர் எம்எல்ஏ இருந்தவங்க, பால்பாக்கி கிருஷ்ணன் அதிமுகவில் பாலக்கோடு எம்எல்ஏ இருந்தவர். இப்படி அவங்க வந்து தன்னை நம்பி ஆள் இல்லாம அதிமுகவில் இருந்து ஆள் பிடிச்சு வர்றாங்கன்னா, அதிமுக வந்து ஊழல் இதுக்கெல்லாம் ஆட்பட்ட ஒரு கட்சின்னு சொல்லும்போது அந்த சீமான் விஜய் கம்பாரிசன், சீமான் தெளிவா நிற்கிறாரு, களத்துக்குள்ள தெளிவா உறுதியா நிற்கிறாருன்னு சொல்லும்போது விஜய் வந்து பல விஷயங்கள்ல நிலைப்பாடு இல்லாதவராட்டும் கேண்டிடேட் தனக்கு போட முடியாத சூழ்நிலையில ஊழல்வாதிகளை வேட்பாளராக நிறுத்தாரான்னு சொல்லும்போது சீமானுக்கு கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் ஒரு பூஸ்டா வந்த மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன் ஒரு பூஸ்டா தான் வரும். சார், நீங்க பல்வேறு காணொலிகள்ல சொல்லியிருந்தீங்க அதிமுகவுடைய வாக்குகள் சீமான் அவர்களுக்கு அதிகப்படியா போவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கருத்து கணிப்பை பார்க்கும்போது அப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா சீமான் அவர்களுடைய வாக்குகள் விஜய் அவர்களுக்கு போகாது அப்படின்ற பட்சத்துல அதிமுகவுடைய வாக்குகள் விஜய்க்கு அதிகப்படியா போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த கருத்து கணிப்பை சொல்லியிருக்காங்களே, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அதிமுக வாக்குகள் விஜய்க்கு போறது வந்து விஜய் முதல்ல 234 கேண்டிடேட்டும் போடணும். இப்ப அதிமுக வந்து எடப்பாடிக்கே 2000 பேருக்கு மேல 10,000 ரூபாய் கட்டியிருக்கிறாங்க, 15,000 ரூபாய் கட்டியிருக்காங்க. 10,000 பேருக்கு மேல கட்டி 15 கோடி ரூபாய் வசூலா இருக்குது. விஜய் வேட்புமனு சொன்னான்னா 50 பேருக்கு மேல 15,000 ரூபாய் கட்ட மாட்டாங்க விஜய்க்கு. சீமான் இந்த பிரச்சனை இல்லாம அவரே திறமையான தகுதி வாய்ந்த வேட்பாளர்களை தேடி அவங்களே நிறுத்திடுறாங்க. அந்த போட்டி அதெல்லாம் கிடையாது. தமிழ் தேசிய இதுல உறுத்தானவங்க, அரசியல்ல வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஓட்டு வாங்க நினைக்கக்கூடியவங்க, உழைக்கக்கூடியவங்க, இப்படி கொள்கை அடிப்படையில் உள்ளவங்கள சீமான் அங்க வேட்பாளரை நிறுத்திடுறாரு. இப்போ நீங்க வந்து கருத்து கணிப்பின் அடிப்படையில் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. நான் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில், நிகழ்வின் அடிப்படையில் என்னோட பதிலை சொல்றேன். என்னோட நிகழ்வின் அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, சீமான் ஜெயலலிதா அம்மையார் வரும்போது 1 விழுக்காடு வாக்கெடுத்தாரு. ஜெயலலிதா அம்மையார் செல்வாக்கு முன்னாடி நிற்க முடியல சீமானால. இதான் யதார்த்தமான உண்மை. கலைஞர் 40, ஜெயலலிதா அம்மையார் 41, சீமான் வெறும் 1 தான். அப்போ அந்த ஒரு 1 கூட என்னோட கருத்து, சீமான் நிக்கலன்னா ஜெயலலிதா 42 வந்திருப்பாங்க. ஜெயலலிதா பாதிச்சுதான் அந்த ஓட்டு வந்ததுன்னு என்னோட கருத்து.
ஆனா ஜெயலலிதாவோட பாதிப்பு சீமானால வெறும் 1 விழுக்காடு ஓட்டு தான். ஆனா இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலில் சீமான் 8 விழுக்காடு ஓட்டு வந்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி 20 விழுக்காடு போயிட்டாரு. அப்போ அவன் 20 விழுக்காடு ஓட்டு அவர் இறங்குமுகமா இருக்கிறாரு. அந்த 20 விழுக்காடு ஓட்டுல 7 விழுக்காடு ஓட்டு சீமான்ட்ட இழந்திருக்கிறாரு. இது ஊடகவியலாளர்கள், கற்பையான போலி ஃப்ராடு கருத்து கணிப்பாளர்கள், ஊடகவியலாளர்கள், டேபிள் ஒர்க் கருத்து கணிப்பாளர்கள் இதை பார்க்க மறுக்கிறாங்க. என்ன அடிப்படையில் சொன்னா, அவங்களுக்கு திராவிடத்துக்கு எதிரான ஒரு சக்தியாட்டு சீமானும் அண்ணாமலையும் தான் தெரியுறாங்க. ஸோ இவங்க 2 பேர் மேலே அவங்களுக்கு ஒரு போஃபியா அல்லது ஒரு ஒவ்வாமை அலர்ஜி இருக்குது 2 பேர் மேலேயும். ஸோ இவங்களை பற்றிய செய்திகளை அவங்க மூடி மறைக்கிறாங்க. இந்த இடத்துக்குள்ள விளவங்கோடு சட்டமன்ற தேர்தலில் 4வது இடத்துக்கு அதிமுக சீமான் தள்ளி இருக்கிறார். இது தரவு, இது உண்மை, எலெக்ஷன் கமிஷன் டேட்டா. இது பொய்யாட்டு போலியாட்டு டேபிள் ஒர்க் பண்ணி கருத்து கணிப்புன்னு பொய்யா சொல்லக்கூடிய ஒரு கற்பனையோ ஏட்டுச்சுராக்காயோ இல்லை, நடந்த ஒரு விஷயம். இதே சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே தான் அங்கே ஓட்டு கிடைச்சி விளவங்கோட்டில். அப்போ சீமான் வளர்ந்துருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி தேஞ்சிருக்கிறாரு. இது ஒரு ப்ராசஸாக நடந்துட்டு இருக்குது. அடுத்து நெல்லை மாவட்டத்தில் எங்க சீனியர் ஜிஆர் எட்மண்ட் சார் எல்லாம் நிற்கும்போது 40 விழுக்காடு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர். நெல்லையில வெள்ளாளர், கோனார், மறவர், முஸ்லீம் இவங்க எண்ணிக்கை தான் ஜாஸ்தி. இவர் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த எங்க சீனியர் எம்ஜிஆர் வேட்பாளர் இருக்கும்போது 40 விழுக்காடு வாக்குகள்கிட்ட எடுத்து வெற்றி பெற்றார். அந்த திருநெல்வேலியில இன்னைக்கு ரெட்டலைக்கு மவுஸ் 8 விழுக்காடு ஆயிட்டு, சீமானும் அதே வாக்குகளை ஒரு யாதவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சகோதரி ரத்னான்னு நினைக்கிறேன், அவங்கள நிறுத்தி அவரு வாக்க பெற முடியுது. இப்போ எடப்பாடி பெரும்பான்மை சமுதாயத்தை, நாடார் சமுதாயத்தை நிறுத்தி பெறக்கூடிய வாக்க சீமான் ஒரு யாதவர் சமுதாயத்தை நிறுத்தி அங்க பெற்றுறாரு. அடுத்து கன்னியாகுமரி மக்களவையில ஒரு செல்வாக்கான ஒரு பசலி அன்னைக்கு கூட ஒரு மீனவர் இதுல ஒரு பெரிய பதவிக்கு, ஒரு வெயிட்டான ஒரு பதவிக்கு வந்திருக்காரு. அவருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என் நண்பர், அவர் மீனவ சமுதாயத்துல கடும் உழைப்பால செல்வந்தரான ஒரு சமுதாயத்தில் ரெகனைசம் இல்லைன்னு வருத்தப்பட்டவர் இன்னைக்கு ஒரு பெரிய பதவியை அவர் அடைஞ்சிருக்காரு. அவருக்கு என் வாழ்த்துக்கள். அப்போ மீனவ சமுதாயத்தில் செல்வாக்கான ஒரு கேண்டிடேட்டை தான் எடப்பாடி கேண்டிடேட் போடுறாரு. ஆனா சீமான் கேண்டிடேட் பரதவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சகோதரி, அவரும் மக்கள் தொண்டர் தான். எடப்பாடி கேண்டிடேட்டோட அதிக வாக்கு எடுத்துடுறாங்க. தென் ராமநாதபுரத்துல சீமானுக்கு கேண்டிடேட் ஒரு பெரிய பவர்ஃபுல் கேண்டிடேட், அவரும் மறவர் தான், எடப்பாடி கேண்டிடேட் மறவர் தான். ஆனா எடப்பாடிக்கு ஈக்குவலான ஒரு வாக்கை சீமான் கேண்டிடேட் எடுத்துடுறாப்புல. எடப்பாடி ஒரு பெரிய மணல் இதுல எல்லாம் செல்வாக்கான ஒரு கான்ட்ராக்டர் ஒருத்தரை போட்டாரு. அந்த ஓட்டை சீமான் கேண்டிடேட் எடுக்கிறாங்கன்னு சொன்னா, தென் மாவட்டத்துல மொத்தமா எடப்பாடி எடுத்ததை விட நாம் தமிழர் 30,000 ஓட்டு அதிகம் எடுத்திருக்காங்க. அப்போ பல காரணங்களுக்காக எடப்பாடி அங்க செல்வாக்கு கலந்திருக்கிறாரு. சீமான் தென் மாவட்டத்தில் செல்வாக்கு ஏறி இருக்காரு. இது நடந்த விஷயம், தரவுகளோட கூடியது, கற்பனை இல்லை, ஏட்டு சுரக்கா இல்லை, பொய் பிரச்சாரம் இல்லை, நரேட்டிவ் செட் பண்றது இல்லை. அப்ப இது ஃபேக்ட். இந்த ஃபேக்டை ரங்கராஜ் பாண்டே போன்ற சகோதரர்கள் சொல்ல மறுக்கிறாங்க. அவங்களோட அறிவு நாணயம் கேள்விக்குரியாது. அவங்க எடப்பாடி வெர்சஸ் ஸ்டாலின் ஒரு அரசியலை கட்டமைக்க நினைக்கிறாங்க. உண்மை அதுக்கு மாறா இருக்குது. அதே வேளையில் நான் தரவுகளோட சொல்றேன். இதே சகோதரர் ரங்கராஜ் பாண்டேக்கு நான் உண்மையை சொல்லக்கூடியவங்கிறதுக்காக சொல்றேன். இந்த எடப்பாடி பழனிசாமி விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், சேலம், ஏன் தர்மபுரி, இந்த 36 சட்டமன்ற தொகுதிக்குள்ள ஸ்டாலினோட பெரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அப்ப நீ உண்மையை சொல்லணும்ல. இந்த வன்னியர் பெல்ட்டுக்குள்ள ஸ்டாலினோட பெரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா வன்னியர்களுக்கு 10.5 கொடுத்தாரு. அவர் கூட சி வி சண்முகம் இருக்கிறாரு, கே பி முனிசாமி இருக்கிறாரு, அன்பழகன் இருக்கிறாரு, வீரமணி இருக்கிறாரு, துரைக்கண்ணு குடும்பத்தார் இருக்கிறாங்க, சுரத்தூர் ராஜேந்திரன் இருக்கிறாப்புல, திருத்தணி ஹரி இருக்கிறாப்புல. இப்படி எக்கச்சக்க சம்பத், என் நண்பர் சம்பத் ஒரு பஞ்சாயத்து கூட மந்திரியா இருக்கும்போது நானும் நாராயணசாமியும் போய் ஒரு பஞ்சாயத்து கூட அவர்கிட்ட பேசிட்டு வந்தோம். நம்ம மோடி கிட்ட செல்வாக்குள்ளவர்னால நம்ம பஞ்சாயத்துக்கு உட்கார்ந்து பேசினார் அவரு. ஓகே, அவர் இருக்காரு, சம்பத் இருக்கிறாரு. சோ இந்த அளவுக்கு ஒரு வன்னியர் கட்சியா இருக்கிறதுனாலையும் எல்லாத்துக்கும் மேல 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்தாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுத்தா யாருக்கு மன வருத்தம் வராது. 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்தனால தெற்குள்ள முக்குலத்தோர்களுக்கெல்லாம் எடப்பாடி மேல கோபம். நம்மளை இழிச்ச வேணாம் நினைச்சுக்கிட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இப்படி பண்ணியிருக்கிறாரு, நமக்கு அநீதிங்கிற கோபம் அவருக்கு இருக்குது. ஸோ அவங்க எடப்பாடிக்கு எதிராக சசிகலா, தினகரன், OPS 10.5க்காக எதிராக இருக்கிறாங்க. இந்த உண்மையை மறைச்சிட்டு நாம பேசக்கூடாது. இதன் விளைவுதான் விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், சேலம் அந்த வாக்குக்கும் தென் மாவட்டத்தில் உள்ள வாக்குக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ் தெளிவா தெரியுது. நம்ம களத்துல இருந்து பார்த்ததுனால நடந்த சம்பவத்தின் அடிப்படையில எடப்பாடி சீமானால பலகீனப்படுறாருங்கிறது தெளிவா சொல்றோம். அதனாலதான் சீமான்
பசுமனையா முத்துராமலிங்க தேவருக்கு குரு பூஜைக்கு தான் எல்லாரும் போவாங்க. சீமான் எம்ஜிஆர் நகர்ல தேவர் பிறந்தநாள் கூட்டம் போட்டாரு. கூட்டம் போட்டு நீ இன்னைக்கு தேவருக்கு பாரத ரத்னா கேட்கிற, நல்லதுதான், ஆனா 4.5 வருஷம் இருந்தபோது எதுவும் பண்ணல, இப்ப ஏன் நீ பண்றன்னா சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்களை அரசியல்ல காலி பண்ணதுக்கும் 10.5 கிலோ இந்த சமூகத்துக்கு எதிராக இருந்ததுக்கும் இன்னைக்கு நீ இந்த பாரத ரத்னா கேட்கிறன்னு சொல்லிக்கிட்டு அது எடப்பாடிய முக்குலத்தோர் மத்தியில பலகீனப்படுத்துறத சீமான் செய்யறாரு. அதுக்கு பிறகு வேலுநாச்சியார் பிறந்தநாள் கூட்டத்தை சிவகங்கையில போட்டாரு. தென் மருதுபாண்டியர் பிறந்தநாள் கூட்டத்தை இங்க திருச்சியில போட்டாரு. வேலுநாச்சியார் காரைக்குடியில போட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் எடப்பாடியை பலகீனப்படுத்த முடியும் தென் மாவட்டத்துலங்கிறதுல சீமான் தெளிவா காய் நகர்த்துறாரு. குறிப்பா இதுல அஜித்குமார் அந்த லாக்அப் டெத்து சொந்தமா திருப்பணத்துல கூட்டம் போடும்போது அவருக்கு மிக அதிக கைத்தட்டல் கிடைச்சது கொடநாடு கொலை என்னாச்சு, ஸ்டாலினும் எடப்பாடி மேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க கொடநாடு கொலையை பற்றி பேசும்போதுதான் முக்குலத்தோர் சமூக இளைஞர்கள் வந்தவங்க பெரிய அளவில் கைத்தட்டினாங்க. அப்போ அது அவர் என்ன பாக்குறாரு, இவங்க எடப்பாடியை ஏத்துக்கிட மாட்டாங்க. அப்ப சீமானுக்கு ஸ்ட்ராட்டஜி என்ன பண்றாரு, ட்ரெடிஷ்னலா திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடக்கூடிய முக்குலத்தோர் எடப்பாடியை ஏத்துக்கிடாதவங்க ஓட்டை நதாம எடுக்கணும்னு அவரு முன்னெடுத்து அந்த எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய அந்த அரசியலை தெளிவா அவர் செய்யறாரு. தெளிவாகவே தொடர்ந்து அதை செய்துட்டு இருக்கிறாரு. நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு விடுக்காடுல இருந்து 8 வந்ததே எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் 8 வந்திருக்கிறாரு. மீண்டும் எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய அரசியலை எப்படி பண்றாருன்னா, விக்கிரவாண்டிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ள வரல, இடைத்தேர்தலை விட்டு ஒதுங்கி போயிட்டாரு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஜெயலலிதா அம்மையாரும் இப்படி இடத்தேரியை விட்டு ஒதுங்கி போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது உண்மைதான், ஜெயலலிதா அம்மையாரும் ஒதுங்கி போயிருக்காங்க. ஆனா அப்போ களத்துக்குள்ள விஜயகாந்த் 41 சீட்டு வாங்கி ஜெயலலிதா அம்மையார்ட்ட கூட்டணி போயிட்டாப்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தப்படும் உறுதியா நம்பி கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு எடப்பாடி அடிக்கிறாரு. கோழை நாய்கள்ங்கிற வார்த்தையை சீமான் பயன்படுத்துற வார்த்தை. அது விஜய்க்கும் சேர்த்துதான் பயன்படுத்தினாரு. விஜய் அதனாலே 10 நாள் தூக்கம் இல்லாம தப்பிச்சாருன்னு அவரை சார்ந்தவங்க சொல்றாங்க. என்டிஏயும் சேர்த்துதான் சொல்றாரு. ஆனா எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய இந்த வீகத்துல அவர் ஈரோடு விக்கிரவாண்டியில நின்று ஜாதிவாரி கணக்கெடுத்துதான் இடஒதுக்கீடு பண்ணணும்னு சொல்றாரு. யாருக்கும் வருத்தம் வரக்கூடாதுன்னு சீமான் தெளிவா சொல்றாரு. அதுல எம்ஜிஆர் மலையாளி மேனன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அவருக்கு எண்ணிக்கை என்னன்னு தெரிஞ்சிடன்னு அவர் சதி பண்ணாருன்னு எம்ஜிஆரே அடிக்கிறாரு. பரவலா வாழக்கூடிய தமிழ் சமுதாயங்களோட எழுச்சியை எம்ஜிஆர் கெடுத்தாருன்னு எம்ஜிஆர் அடிக்கிறாரு. எடப்பாடி தமிழருங்கிறனால அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி அடிக்கல, ஆனா அதிமுக தான் அதுல அடிக்கிறாரு. ஒண்ணு. அடுத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு விக்கிரவாண்டியில பேசினார். எடப்பாடி அதுல என்ன பேசுறன்னு தெரியாம களத்தை விட்டு ஓடிட்டார். இன்னும் அந்த இடத்துக்குள்ள சீமான் என்ன சொல்றாருன்னா, கோனூரிக்கு போன் கோன் கோட்டைன்னு சொல்லும் போது அதுக்கு எடப்பாடி ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, மராட்டியம் கோட்டைன்னு சொல்லும் போது பேசாம தானே இருந்த, கோன் கோட்டை தமிழன் கோட்டைன்னு சொல்லும் போது மட்டும் ஏன் வார பொத்திக்கிட்டு இருன்னு ரொம்ப கடுமையா அந்த இடத்துக்குள்ள ரிப்போர்ட்டரே அடிச்சு இது பண்ணாரு. அப்போ அந்த இடத்துல வட தமிழகத்துல வாழக்கூடிய யாதவர் சமூக மக்கள் எடப்பாடிக்கும் சி வி சண்முகத்துக்கும் எதிராக இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த அதிமுக எடப்பாடிகள் இருக்கிற ரெட்டலையில கோனார்களுக்கு வட தமிழகத்துல எந்த இதுவும் இல்லை, ஒரு கோனருக்கு கோன் கோட்டைன்னு சொல்றது கூட ஆட்களை தூண்டி விட்டு கலாட்டா பண்ணக்கூடிய வேலையை பண்றாங்கன்னு சொல்லும் போது கோனார் சமூக மக்கள் வட தமிழகத்துல உள்ளவங்களை, பொதுவா தமிழகம் ஃபுல்லா உள்ளவங்களை, யாதவர்களை எடப்பாடிக்கு எதிராக திருப்புற இதை அவரு திறம்பட செய்யறாரு. இப்படி ஒவ்வொரு அசைவும் சீமானுக்கு அசைவுகள் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் நாம வளர்றோம், எடப்பாடி பலத்தி வளர முடியும்னு சீமான் நம்பி களத்துக்குள்ள இருந்து அதை செய்யறாரு. இந்த இடத்துக்குள்ள விஜய தொடர்பாட்டு எடப்பாடியை பலகீனப்படுத்தி எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை வச்சு எடப்பாடியை விஜய் பலகீனப்படுத்துறதும் சீமானுக்கு கூடுதல் லாபத்தை கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், திமுக அதிமுக கடும் போட்டின்னு வந்த 2016 சீமான் எடுத்தது ஒரு விழுக்காடு தான். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் எடப்பாடி, ஸ்டாலினுக்கு ஒரு போட்டியாளரே இல்லை, எடப்பாடி கீழே போறாரு, டவுன் ஆகுறாருன்னு சொல்லும் போது சீமான் வளர்றாரு. இப்போ விஜயாலும் எடப்பாடி டவுன் ஆகுறாருங்கிறது சீமானுக்கு வளர்ச்சியை கொடுக்குது. டிடிவி தினகரனால எடப்பாடி டவுன் ஆனது சீமானுக்கு வளர்ச்சியை கொடுத்தது. கமலஹாசனால எடப்பாடி டவுன் ஆனது சீமானுக்கு வளர்ச்சியை கொடுத்தது. ஸோ களத்துல இருந்து எல்லா தேர்தலையும் நின்று எல்லா தேர்தலையும் கண்டஸ்ட் பண்ணக்கூடிய சீமானுக்கு தோற்றத்தை விஜய் எடப்பாடியை பலகீனப்படுத்துறாருங்கிற தோற்றத்தை கொடுக்கிறது. உண்மையிலே எடப்பாடியை பலகீனப்படுத்தின சீமானுக்கு மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். இதுலதான் அறிவு நாணயம் மற்றும் ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் எடப்பாடியை காப்பாத்துறதுக்காக நடந்த அரசியலை பேசாம கற்பனை அரசியல், ஏட்டு சுரக்க அரசியலை பேசி தமிழக மக்கள் ஏமாளிகள்னு பீகார்ல இருந்து தமிழர்கள் ஏமாளிகள்னு பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பீகாரிங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, பட் அவரோட செல்ல முகத்திரையை கிழிக்கணும்னா அவர் பீகாரிங்கிறத சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எனக்கு இருக்கு.
கண்டிப்பா சார். நீங்க சொல்ற கருத்து கணிப்பு 2026 எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் சார். ஆனா இதற்கு முன்னாடி இந்த கருத்து கணிப்புல இதுல முக்கிய அறிவிப்பு ஒண்ணு இருக்கு பாத்தீங்கன்னா, 4.25 வருஷம் திமுக ஆண்ட ஆட்சியில, அதாவது திமுகவை கடுமையா எதிர்த்தது எடப்பாடி விஜய் அவர்கள் எல்லாம் தாண்டி சீமான் அவர்கள் தான் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பை சொல்லியிருக்காங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? அது உண்மைதானே. இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னா சீமான் தான் எதுக்குறாரு, அதுக்கு எம்ஜிஆர் எதுக்குறாரு, கருணாநிதி எதுக்குறாரு. பஞ்சமரில் மீட் பண்ணா சீமான் தான் இருக்கிறாரு. டாஸ்மார்க் எதிர்த்து இருக்கிறது சீமான் மட்டும்தான் இருக்கிறாரு. பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடை ஒதுக்கணும்னா சீமான் தான் அதை கேட்கிறாரு. முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலைன்னா எடப்பாடி கேட்கல, விஜய் கேட்கல, வேற யாருமே கேட்கலையே. முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலை வந்து சீமான் மட்டும்தான் அதை கேட்கிறாரு. இப்படி ஒவ்வொரு இஷ்யூஸ்லயும் வந்து பரந்தூர் மாநில எதிர்ப்புனாலும் சீமான் தான் அதுல முதல்ல நின்னாரு. எடப்பாடி அதை எதிர்க்கல. இது பெரியார் மண்ணுங்கும் போது பெரியாரே மண்ணுங்கிறது சீமான் தான் அதுக்குள்ள இருக்கிறாரு. இவர் நாயுடு பாலம் வைக்கும் போது ஏன் ஜாதி பேர்ல வைக்கிற, மற்ற தீரன் சின்னமலை கவுண்டர், தீரன் சின்னமலை, காளிங்கராயன், திருப்பூர் குமரன், அவர் செங்குந்த முதலியார், இந்த தமிழர்கள் இல்லையான்னு அதை கேட்கிறாரு. ஸோ ஸ்டாலின் வந்து சி சுப்பிரமணியம் பேரை வைக்கிறாரு. இந்த 3 பேர் பேர்ல ஒருத்தர் வச்சா சீமான் சொல்லி வச்ச மாதிரி இருக்கும்னு சி சுப்பிரமணியம் பேரை இன்னொரு பாலத்துக்கு வைக்கிறாரு. இப்படி எல்லா பிரச்சனைகள்லையும் திமுக அரசுக்கு எதிராக களத்து நடக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் போராட்டம் சீமான் தான் இருக்கிறார். எஸ், யூ ஆர் கரெக்ட். மற்றவங்களை வந்து நீ பண்ணிட்ட, இவங்களுக்கு வந்து ஓட்டு இல்லைன்னு நினைக்கிறியா, இவங்க இதுலன்னு சீமான் தான் அதை எதிர்க்கிறார். ஸோ எதிர்கட்சி ரோலை வந்து சீமான் தான் செய்யறாருங்கிறது எல்லா தரப்பு மக்களுக்கும் தெரியும். அதுவும் களத்துக்குள்ள சீமான் எவ்வளவு போராட்டத்தை நடத்தினாருங்கிறது நாம் தமிழர் தம்பிகள் சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திக் போன்றவங்கலாம், கார்த்திகா போன்றவங்கலாம் தெளிவா தமிழ்நாட்டில் மேடை தோறும் பேசிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா சார். உங்களுடைய அரசியல் திறனாய்வு 2026 எந்த அளவுக்கு வெற்றி பெறுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி மா பிருந்தா.